வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் பலபயிர்கள் சாகுபடியும் கோழிகள் வளர்ப்பும் குறித்து பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக மகளிரும் கூட முயற்சி, பயிற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை என 4 விதமான யுக்திகளை வேளாண்மையில் கையாண்டால் வெற்றிவாக சூட முடியும் என்பதை நேரலை வாயிலாக எடுத்துரைப்பதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் பாம்பன்விளை பகுதியைச் சேர்ந்த எஃப். மேரி கில்பர்ட் அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். குடும்பமே விவசாய குடும்பமா? எப்படி? ஆமா சார், எங்க தாத்தா பாட்டி அப்பா காலத்துல இருந்தே நாங்க விவசாய குடும்பம் தான். எங்களுக்கு விவசாயம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம், உயிர் மூச்சு எல்லாமே அதுதான். அதை தள்ளி எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. எங்க அப்பா அந்த விவசாய மண்ணு, மாடு, இதே தான். வேற எதுல இருந்தும் அப்பா அதுல இருந்து வரல. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நெல் பயிர் சாகுபடி அப்படிங்கறது அன்னைக்கு உங்க குடும்பத்துல கொடிகட்டி பறந்திருக்கும் போலுக்க. அது ஃபுல்லா நெல்லு, விவசாய, வாழை, தென்னை மரம், இதுதான். இதை தள்ளி வேற எதுவுமே எங்க அப்பாவுக்கு தெரியாது. இல்ல, இதை சொல்லும் போது உங்க முகத்துல காணக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை பார்க்கும்போது சிறுபிள்ளை பிராயத்துல அப்பாவுக்கு காப்பி கொண்டு போன அனுபவம் கூட இருக்கும் போலுக்க. ஆமா, நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால அப்பா உழுதுட்டு எங்கேயா வயல்ல உழுதுட்டு இருப்பாங்க, நாங்க தான் காப்பி கொண்டு போவோம். காப்பியோ கிழங்கு அல்லது புட்டு ஏதாவது வச்சு தந்திருப்பாங்க அம்மா. அதை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்துட்டு அங்க நண்டா பிடிப்போம். வயக்கால நண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நண்டை பிடிக்கிறது, மீனை பிடிக்கிறது, இப்படி அந்த சேத்துக்குள்ள கடந்து விளையாடிட்டு அப்படிதான் குளிச்சுக்கிட்டு உடனே ஆத்துல குளிக்கிறது, ஸ்கூலுக்கு. அந்த ஒரு ஈடுபாடு தான் இன்னைக்கு வேளாண்மையில உங்களை ஒரு அதீத ஈடுபாட்டுக்கு உட்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, அது முழுக்க முழுக்க உண்மை. நான் அதுல விவசாயத்துல வர்றதுக்கு காரணமே என்னுடைய அப்பா தான். அப்பாவை பார்த்துதான் அதுக்குள்ள நான் மாடு வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, இதெல்லாமே உள்ள நான் வந்ததே என்னுடைய அப்பா தான் என்னுடைய குரு. மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது அப்போ உங்க குடும்பத்துல கொட்டி கிடந்திருக்கு. பசு மாடு, அந்த மாடு விழுறதுக்கு மாடு வீட்டுல 6-7 மாடு எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். எங்க வீட்டுல அப்பவுமே சாண எரிவாயு வீட்டுல உண்டு. அதுக்காக சாணம் மாடை நாங்க வளர்த்து அதை சாணத்தை கரைச்சு ஊத்துவோம் வீட்டுல. அப்போ அந்த இது ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்னாலேயா? இல்ல, 1987 இருந்தே நாங்க இந்த சாண எரிவாயு வீட்டுல உண்டு. அதுல பதநீர் வர அதுலதான் நாங்க காய்ச்சிருக்கோம். ஒரு பல்பு வீட்டுல. ஆமா, மற்ற இடங்கள்லாம் இருளடைஞ்சு இருக்கும் போது உங்க வீடு பிரகாசமா இருக்கும். அதுக்கு விட்டுட்டது சாண எரிவாயு. சரிம்மா, பல பயிர் சாகுபடி அப்படிங்கிற நாட்டம் இருக்குத, ஏன் ஒரு பயிர் செய்தா என்ன? ஒரு பயிர் செய்தா கொஞ்சம் தான். இப்ப ஒரு கொய்யாக்காய் வளர்த்தோம்னு சொன்னா கொய்யாக்கு மட்டும்தான் கிடைக்கும், மீதி எல்லாம் வெளியே போய் தான் வாங்கணும். அப்போ பல பயிர் செய்யும் போது எதுவுமே வாங்க வேண்டிய தேவை வராது. அதுவும் நஞ்சு இல்லாம நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பல பேர் சாகுபடி செய்தாதான் நம்முடைய வீட்டு தேவையை பூர்த்தி செய்யறோம். வெளியே அந்த சந்தைப்படுத்துறதுக்கும் நம்ம பல பேர் சாகுபடி செய்தாதான் முடியும். சரி, ஒரு வார்த்தை கூட சொன்னீங்க இப்போ, நஞ்சில்லா விவசாயம் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கணுமா? ஆமா, அனுபவம் எப்படி அப்படின்னா, நஞ்சு இல்லாம நம்ம முன்னால எல்லாமே நஞ்சு இல்லாம தான் அப்பா அந்த காலத்துல சாப்பிட்டு இருக்கோம். இப்ப எங்க பார்த்தாலும் நஞ்சு தான். நான் வீட்டுல ஒரு பொருள் வாங்கி, ஒரு பழம் வாங்கி வச்சா 2 நாளையில அழுகி போயிடுது. ஆனா நம்ம நஞ்சில்லாத பொருள் அப்படியே ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்குது. அதனால நஞ்சில்லாத பொருளை நம்ம தேடி போய் தான் நம்ம அதை நம்முடைய உழைப்பை கொடுத்து பல பேர் சாகுபடி செஞ்சு அதுல இருந்து நான் வருமானத்தையும் ஈட்டி எனக்கு வீட்டு தேவைக்கும் கிடைச்சு. சரி, என்னதான் அப்பா ஒரு ஊக்கத்தை கொடுத்தாலும் கூட சில நாகரிகத்துக்கு தக்கவாறு சில தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயிற்சி அப்படிங்கறது அவசியப்படுமா? நீங்க பயிற்சி எடுத்த அனுபவம் இருக்கா? ஆமா, பயிற்சி எடுத்திருக்கிறேன். பயிற்சி பக்கத்துல, எங்க ஊர் பக்கத்துல பயிற்சி கொடுத்திருக்காங்க, நஞ்சில்லா வேளாண்மை. அதுல சொல்லி தந்த மறக்க முடியாத அனுபவ பாடம் என்ன? அதுல பஞ்சகாவியா செய்யறது, மீன் அமிலம், இதெல்லாம் சொல்லி அந்த பிராக்டிக்கலா அதுல சொல்லி தந்திருக்காங்க. சரி, தந்து அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இன்னைக்கும். சரி, திடீர்னு ஒரு செடியை பாக்குறீங்க, சோர்வடைந்த நிலையில இருக்கு, அது என்ன பிரச்சனை அப்படிங்கறது உங்களுடைய அனுபவபூர்வமா கண்டுபிடிச்சிருவீங்களா? இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லுவார். அதே போல அந்த ஒரு செடி வாடி போச்சு அப்படின்னா என்னுடைய மனசும் வாடி போயிடும். நான் உடனே அதுக்கு ஏதாவது தண்ணியை கொடுக்கறது, அதை கிளச்சி விட்டு அதுக்கு உரம் கொடுத்து, அதுக்கு அந்த இந்த ஃபெர்டிலைசர், அதுக்கு உரத்தை கொடுத்து நான் வளர்த்து எப்படியாவது காப்பாத்தி. உரம் அப்படிங்கிறது என்ன நுட்பத்தை கையாளுவீங்க? நாங்க தொழு உரம் தான் அதிகமா. மாடு இப்பவும் கிடக்குதா? மாடு இல்ல, ஆனா வாங்கி காய வச்சுதான் நான் தொழு உரம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அருமையா சொல்றீங்க, காய வைத்து அப்படின்னு ஒரு நுட்பத்தை சொல்றேன். ஆமா, அதுக்கு அதன் பிறகு கோழி
நிறைய கோழிகள் இருக்கிறதுனால அதில் உள்ள உரத்தையும் நான் ரொம்ப நாள் மூட்டையில கட்டி வச்சிருப்பேன். அதை எடுத்து நான் மரங்களுக்கு, அப்படியே செடி கொடிகளுக்கு, காய்கறிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு பயிர்லையும் ஈடுபாடு காட்டணும் அப்படின்னா, உரத்தினுடைய தேவையை குறைக்கணும்னா மண் பரிசோதனை செய்தால் நமக்கு பொருளாதார இழப்பு அப்படிங்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவாவது உங்கள் அனுபவத்தில் மண் பரிசோதனை செய்த அனுபவம் இருக்கா? மண் பரிசோதனை செய்கிறது தேவைதான். ஆனா எங்களுடைய பூமி, எங்க ஊரை சுத்தி செம்மண் மண்ணு தான், அதுல வளமான மண். அப்போ ஒரு காலத்துல முந்திரி தோட்டம்ங்கிறீங்களா? ஆமா, அதுல சத்துக்கள் இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த மண்ணுல எதை செடியை நட்டாலும் எங்களுக்கு வளமான ஒரு செடி கிடைக்கும். அந்த நோய் தாக்குதலும் அதிகமா இருக்காது. ஏன்னா செடி செழிப்பாக வளர்றதுனால அதுல நோய் தாக்குதல் அதிகமா இல்லை. இவ்வளவு செழிப்பா இருந்ததுக்கு பிறகும் என்னுடைய அனுபவத்துல சில செடியை கொண்டு வச்சு நான் ஏமாந்துருக்கிறேன் வளர்ச்சி இல்லாம அப்படின்னு ஏதாவது? அப்படி எனக்கு அனுபவத்துல அப்படி ஏமாந்தது போல தெரியல. எந்த செடி வச்சாலும் செழிப்பு தான். செழிப்பு தான். இப்ப ஆன்லைன்ல சில செடிகள், பூச்செடிகள் வாங்கிட்டு இருக்கிறேன். வாடிதான், காஞ்சி போய் தான் வரும். அதை தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து எப்படியாவது காப்பாத்தி அதை நான் கொண்டு வந்து எப்படியாவது 2 மாசத்துல அது உருவம் கொடுத்து வளர்ச்சி அடைய வச்சிருவேன் எப்படியாவது. சரி, இப்ப நம்ம உங்க வீட்டு தோட்டத்துக்கு அடி எடுத்து வைக்கிறோம். சொல்லுங்க பாப்போம், பல பயிர்கள் அப்படிங்கும் போது எப்படி அட்டவணைப்படுத்திருக்கீங்க? எங்க வீட்டுல கொய்யா, அந்த முள் சீத்தாவில் 2 வெரைட்டி இருக்கு. முள் சீத்தா ஒண்ணு இருக்கு. அது ஒரு கொய்யா, மங்குஸ்தான், ரம்புட்டான், அகத்திக்கீரை, ஆரஞ்சு, எலுமிச்சை, எல்லாம், தென்னை, வாழை, கருவேப்பிலை, முருங்கை எல்லாமே இருக்கு. சரி, இவ்வளவு இருந்ததுக்கு பிறகு நீங்க ஒரு பெண்மணியாக இருந்து அதை திடகாத்திரமா ஊக்கத்தோடி கொண்டு வர முடியாத, உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கமாய் குடும்ப அங்கத்தினர்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? ஆமா, என்னுடைய பொண்ணு, என்னுடைய மருமகன் எல்லாரும் இப்போ தற்போது அவங்க என்ன கூட இருக்காங்க. எனக்கு நான் என்ன உதவி எனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய மருமகன் எனக்கு நல்ல உதவி செஞ்சு என்னோட பயிர்களை ஈடுபடுறதுல ரொம்ப முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க. சரி, இந்த அம்மா இந்த மாதிரி பேசுறாங்களா, இவங்க தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடியவங்கள ஒரு சிலர் யோசிக்கிறாங்கன்னா, உங்கள் தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா வரக்கூடிய வழியை சொல்லுங்க. வழி நாகர்கோயிலேருந்து ஆசாரிபுரம் மருத்துவக் கல்லூரிக்கு போறோம் இல்லையா, அது அந்த வழி. மருத்துவக் கல்லூரியிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி வெள்ளிச்சந்தை போற பதியா, அந்த குளச்சல் மெயின் ரோடு, பாம்பன் விளை, அது ஒரு கிராமம். அது பக்கத்துல அங்க மேரி கில்பட் அப்படின்னு கேட்டா யாரு கை கட்டுறாங்க? ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க. சரி, ஒருத்தர் பார்க்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை எப்படி சொல்லி கொடுப்பீங்க? உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னாலே எங்க வீட்டுல நிறைய அழகு மலர் செடிகள் எல்லாம் நிறைய இருக்கும். வீட்டுல தொங்கு செடிகள், அந்த கேனிங் பாட்டில எல்லாம் நிறைய செடிகள் தொங்க விட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீங்க செடியை வச்சிருக்க, இதுக்கு தண்ணி ஊத்தணும்னாலே உங்களுக்கு 1 நாள் ஆகுமே அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் டியூபை வச்சு ஒரு 10-20 நிமிஷத்துல நான் தண்ணி நீர் மேலாண்மையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். வந்தவங்க முகம் சுளிக்காம அவங்களும் ஒரு உத்வேகமா வீட்டுல போய் அழகுபடுத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்துல திரும்புவாங்கங்கிறீங்க? திரும்புவாங்க, கண்டிப்பா திரும்புவாங்க. என்னென்ன பயிர்கள் ஈடுபாடு? என்னுடைய அனுபவத்துல செலவு குறைவு, வருவாய் அதிகம் அப்படின்னு எந்த செடியை சொல்ல விரும்புறீங்க? நான் வாழை செலவு குறைவு தான், அதுல வருமானம் அதிகம் தான். ஒரு வாழையை நட்டா நிறைய வாழைகள் வந்துட்டே தான். வாழையில பல ரகங்களை குறிப்பிட்டுறாங்களே. ஆமா, பல ரகங்கள். என்கிட்ட 10 ரகங்கள் இருக்கு. அதுல எந்த ரகம் செலவில்லாம, நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இல்லாம வாழிப்பா கொண்டு வர முடியுங்கிறீங்க? இந்த கற்பூரவல்லி, சிங்கை, பாளையங்கோட்டான், இது மட்டிக்கு அதிகமான இது இருக்கும். உரம் கொடுத்து நான் சரியா கொண்டு வரும்போது மீன் அமிலம், பஞ்சகாவியா எல்லாம் தெளிக்கிறதுனால எனக்கு நல்ல பலன் கிடைச்சு. இப்போ உங்க பேச்சில இருந்து என்ன தெரியுதுன்னா, அதிகாலை வேளையில ஆண் நபர் முன்வெட்டியை எடுக்கிறாரோ எடுக்கலையா, நீங்க எடுத்துருவீங்க? நான் எடுத்துருவேன். எனக்கு எப்பவும் அந்த காலையில விடிஞ்சு நான் பார்க்க போறது செடிகளா தான் இருக்கும். எப்படி வளருது, வாழையா இருந்தாலும் சரி, ஒரு செடி நட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த செடி என்ன வளருதா, ஒரு இலை வருதா அப்படிங்கறத தான் நான் போய் பார்க்க போவேன். மரங்களிடையே ஊடுபயிர் செய்து உபரி வருமானம் எடுத்த அனுபவம் இருக்கா? இருக்குது. மரங்களிடையே இப்போ தென்னை மரத்துக்குள்ள வாழை, அதுக்குள்ள பலா, மா எல்லாம் ஊடுபயிர் நிறையவே நட்டு அதுல இருந்து பல வகையான வருமானம் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நோய்கள், பூச்சிகள் கட்டுப்படுத்துவதற்காக லெகுவான வழிமுறைகள் அப்படின்னு எதை கையாளுறீங்க? நான் லெகுவான முறை அப்படின்னா அந்த இது ஜிஞ்சர், இந்த இஞ்சி, பூண்டு, இந்த கிரீன் சில்லி, இந்த வெள்ளப்பூடா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், 3ஐயும் அரைச்சி அதை கரைசல் ஆக்கி அதை நான் அடிக்கடி தெளிச்சுட்டு இருப்பேன். பூஞ்சானம் இதெல்லாம் பயிற்சியின் வெளிப்பாடா அல்லது தாத்தா சொல்லி தந்த வெளிப்பாடுதான்? பயிற்சியின் வெளிப்பாடு.
எல்லாம் அறுவடை செய்ததுக்கு பிறகு எல்லாமே சொந்த அவசியத்துக்கா அல்லது சந்தைப்படுத்தல் உண்டா? சொந்த அவசியத்துக்கு நாங்க எடுத்துட்டு நான் வியாபாரி கையில எல்லாம் மொத்தமா கொடுத்துருவது. காசாக்கிடுறது. தென்னையில இப்போ என்னமயமா காசு கிடைச்சிட்டு இருக்கு. இப்பெல்லாம் தேங்காய் விலை பயங்கரமா போயிட்டு இருக்குதே. ஆமா, தேங்காய் விலை அதிகமா இருக்கு, அது மகிழ்ச்சி தான். ஆனா தேங்காய் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. மரத்துல தேங்காய் குறைவா இருக்கு, ஆனா விலை அதிகமா இருக்கு. ஆனா இது பாமர மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு தென்னை விவசாயியா இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன கருத்தை வலியுறுத்துறீங்கன்னா, இந்த விலை போகக்கூடாதுங்கிறீங்க. போகக்கூடாது அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா பாமர மக்கள் அதை வாங்கி சாப்பிடுறதுக்கு விலை ஏறி போச்சு. சரிம்மா, இந்த மாதிரி ஒரு அழுத்தமா கருத்தை பதிவு செய்யக்கூடிய நீங்க சாதாரணமாக சொல்கிறீங்க நிறைய செடிகள் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் கோழிகள் வளர்த்தா செடிகளுக்கு பாதிப்பு அப்படின்னு நிறைய பேர் கோழிகள் வளர்த்துலேயே கைவிட்ட அனுபவத்தில் சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி ஆக்கும்? நான் வந்து கோழிகளுக்கு வான்கோழி இருக்குது என்னட்ட, நாட்டுக்கோழி எல்லாம் இருக்குது. அதுக்கு நிறைய பசுந்தீவனம் அதிகமாக போட்டுருவேன். சாப்பாடு அதிகமாக கொடுக்கறதுனால, பசுந்தீவனம் அதிகம் எடுத்து கொடுக்கறதுனால இது வாழைகளை அந்த பூச்செடிகளை அதிகமாக சாப்பிட்றதில்லை. அதுக்கு முன்னாலே பூச்செடிகளுக்குன்னு நான் காம்பவுண்ட் வச்சிருக்கேன். பின்னால வாழை எல்லாமே கோழிகள் இந்த எல்கைக்குள்ள நின்னுக்கிடுங்கிறீங்களா? நின்னுக்கிடும். நம்ம எப்பவுமே அதுக்கு பசுந்தீவனம் வாழை எல்லாம் வெட்டி சின்ன கண்ணுகளை வெட்டி நம்ம போடுறதுனால கோழிகள் அந்த இதுல போய் அதிகமான கிண்டி அதெல்லாம் அழிக்கிறதா எனக்கு தெரியல. நாட்டுக்கோழி, கின்னிக்கோழி, வான்கோழி எது வளர்ப்புல சிறந்ததுங்கிறீங்க? வான்கோழி தான். என்ன வான்கோழி வருமானம் கிடைக்கிறது, வருமானம் வான்கோழில இருந்து கிடைக்கும். வான்கோழிக்கு ஆகாரம் என்ன மாதிரி நடைமுறை? நாட்டுக்கோழிய மாதிரி தானே? நாட்டுக்கோழி மாதிரி தான். நான் சாப்பாடுல அந்த தவிடு, அரிசி தவிடு, இந்த கோதுமை தவிடு எல்லாம் போட்டு விரவி நான் வச்சிட்டு அதுக்கு பசுந்தீவனம் கொடுக்கறது. சாயங்காலம் ஆனா அரிசி, கோதுமை, கம்பு இதை மூணும் கலந்து வச்சிருப்பேன். அது கொஞ்சம் தடுப்பூசி போடுதல் நடவடிக்கைகள்லாம் சரிவர கையாளுறீங்களா? அப்படி தடுப்பூசியை நான் போடுறது இல்லை. ஓஹோ, அந்த அளவு வீரியமா இருக்குதா? வீரியமா இருக்கு. என்னன்னு சொன்னா வாரம் ஒரு முறை அந்த கோழிகளுக்கு மூலிகை சாதம் நான் கொடுத்துருவேன். என்னம்மா சொல்றீங்க? ஒரு நிபுணர்மாய் கருத்தை சொல்றீங்க. மூலிகை சாதமா? மூலிகை சாதம்னு சொன்னா இந்த துளசி, கற்பூரவல்லி, இந்த தூதுவளை, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், நல்ல மிளகு, இது மனிதர்களுக்கு கசாயம் போட்ட மாதிரியான தன்மையெல்லாம் இருக்கு. வச்சு அரைச்சி சோறு கூட வரவி வச்சிடுறது. அதனால நோய்கள் அணுகிறது இல்லை. அது கோழி தூங்கிட்டு இருந்தாலும் அதை உருண்டையா பிடிச்சு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கொடுத்தோன்னு சொன்னா கோழி நல்ல ஒரு ஹெல்த்தியா நல்லா வந்து. சரி, நாளைக்கு கிறிஸ்மஸ். நீங்க வர கோழிகள், பலதரப்பட்ட கோழிகள் வளர்க்குறேன் அப்படிங்கிறீங்க. விற்பனைக்கு ஏற்ற தளம் சாதா என்ன சொல்லுவாங்கன்னா தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்சானை தான் குறிப்பிடுவாங்க. இப்போ என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நான் இப்போ வான்கோழிகளை ஒரு கோழி 8 கிலோ இருந்து 10 கிலோ வரை என்கிட்ட இருக்குது. சரி, நான் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், எதுக்கு இறைச்சி வேணுமா, கறி வேணுமா அப்படின்னு. அப்போ நேரடி விற்பனை பண்ணிடுறேன். இல்லைன்னா கடைகள்ல கொண்டு மொத்தமா கொடுத்துறது. சரி, என்ன மாதிரி காசு கிடைக்கும்? ஒரு வான்கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா செலவு என்ன, வருவாய் என்ன? ஒரு கோழி குஞ்சுல வளர்த்தனா முட்டையிலே வச்சு குஞ்சு எடுக்கிறதுனால எனக்கு அந்த செலவு குறைவு தான். வருமானம் அதிகம். கிண்ணி கோழியின் உபயோகம் என்னம்மா? கிண்ணி கோழி ஒரு வீட்டுல வளர்த்தோம்னு சொன்னா அது பெரிய பாதுகாவல் போல. நமக்கு என்ன பாதுகாவல்? ஆக ஒரு கோழி தானே. ஆமா, அது வீட்டுக்குள்ள யாராவது ஒரு நாயோ பக்கத்துல காம்பவுண்ட்ல வந்தா பயங்கரமான ஒரு சத்தம் எழுப்பும், குரல் எழுப்புவதுல நம்ம புரிஞ்சுக்கலாம் யாரோ நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. அனாவசியம் இல்லாமலோ அல்லது தேவைப்பட்டாலோ யாரோ வந்திருக்காங்க, அது உடனே புரிஞ்சுட்டு பயங்கரமான ஒலி எழுப்பும். அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். எண்ணிக்கை கூட்டுமாய் ஒரு விருப்பமா உங்களுடைய ஈடுபாடை பொறுத்தளவில் அல்ல குடும்பத்தினர் அங்கத்தினர் என்ன மாதிரி கருத்தை சொல்றாங்க? எல்லா பக்கத்துல உள்ளவங்க என்னைய பார்த்து இப்ப கோழி வளர்க்குறா, இப்ப நிறைய பல பயிர்கள் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து என்ன பார்த்து நிறைய பேர் என்னட்ட என்ன செய்யணும் எப்படின்னு கேட்டு செய்யறவங்க அதிகமான பேர் இருக்காங்க. அருமையா சொல்றீங்க. அதாவது நிறைவான கருத்தாட்டு கூட இந்த கருத்தை நீங்க வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய சில குடும்ப பெண்மணிகளுக்கு கணவருக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது, நம்மளும் இந்த பெண்மணியை மாதிரி ஒரு திடகாத்திரமாக வரலாமே, நம்ம என்ன மாதிரி திட்டமிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா முத்தாய்ப்பா என்ன கருத்து சொல்கிறீங்க? வீட்டில் இருக்க பொம்பளைங்க நேரத்தை வீண் பண்ணாம இந்த சீரியல் அதெல்லாம் பார்க்காம வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலி இடங்கள், மாடி, மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இவங்க கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாகுபடி செய்யலாம்.
செய்து நஞ்சு இல்லாம அவங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்கும், தேவையானது கிடைக்கும். அது போக விற்பனை செய்து அவங்களுக்கு வருமானம், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிம்மா, இது நமக்கு நேரலை அப்படிங்கிறது ஒரு அட்டவணை உட்பட்ட நேரத்துக்கு உட்பட்டது. அதனால உங்க அலைபேசி எண் ஒன்று சொன்னா அந்த அலைபேசி எண்ணை குறித்து வச்சுட்டு ஏதாவது சந்தேகம்னா உங்கள்கிட்ட கேட்டா தெளிவு கொடுக்கலாம்ல, சொல்லலாமா? அலைபேசி எண் சொல்லுங்க. 9489182300. இன்னும் ஒரு தடவை சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். 9489182300. யாராவது கருத்துக்கள் கேட்டா பரிமாறப்படுமா? எப்படி தாராளமா நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். இதுவரை பலபயிர் சாகுபடியும் கோழிகள் வளர்ப்பும் குறித்து எல்லோரும் வெளிப்படைகிற மாதிரி, அதிலும் குறிப்பா மகளிர் வேலைவாய்ப்பு ரீதியா முன்னேறணும், வேளாண் ரீதியா அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கேற்ற வகையில கருத்துக்களை தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. குமரி பண்பலைக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை பல பயிர்கள் சாகுபடியும் கோழிகள் வளர்ப்பும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் பாம்பன் விளை எஃப் மேரி கில்பர்ட் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.